கரூரில் நடந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவமாகும். இந்த சம்பவத்தை ஒட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகள் மூலமாக ஒவ்வொரு வகையிலே அந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சியாக கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சம்பவம் நடந்தவுடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலேயும் அந்த இடத்திலே இருந்தார் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு தாவேகானுடைய தலைவர் விஜய் அவர்களிடத்திலேயும் தொலைபேசியிலே பேசி கள நிலவரங்களை அறிந்துள்ளார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சகோதரர் செல்வப்பிரந்தை அவர்களும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராஜேஷ், அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அங்கே உடனடியாக விரைந்து ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் நிவாரணம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கியதோடு மருத்துவமனை சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தும் இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும் வந்திருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளருமான திரு வேணுகோபால் அவர்களை அந்த ஸ்தலத்திற்கு அனுப்பி மக்களுக்கு மேலும் உதவிகள் செய்திடவும் ஏறக்குறைய 1 கோடி ரூபாயை பிரித்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார். இது காங்கிரசுடைய நிலைப்பாடு. இதுபோல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். பிஜேபி பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறார்கள். சில தலைவர்கள் நேரே அவர்களே கட்சியுடைய தலைவர்கள், மாநில கட்சியுடைய தலைவர்கள், அகில இந்திய கட்சியுடைய தலைவர்கள் தாங்கள் நேரே சென்றும் அல்லது தங்களுடைய பிரதிநிதிகளை, குழுக்களை, நிர்வாகிகளை அனுப்பியும் ஸ்தல நிலவரத்தை அறிந்து வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இதனால திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 41 பேர் 10 குழந்தைகள் உட்பட ஆண்களும் பெண்களும் துர்பாகியவசமாக நெரிசலில் சிக்கி ஒரு கொடூர மரணம் அடைந்திருக்கிற இந்த சூழலில், தமிழ்நாட்டு மக்களுடைய இதயம் முழுதும் கணக்கிருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசியல் பேசக்கூடிய நாகரிகம் இல்லாத தலைவர் அல்ல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்த சூழலில் களத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கேட்டறிந்திருப்பாரே தவிர மேற்கொண்டு அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. அப்படி அரசியல் பேசியிருக்க மாட்டார். அரசியல் பேசுவதற்கான நேரமும் இது அல்ல. அதுக்கு பின்னாடி திமுக மீது குற்றம் சுமத்தப்படக்கூடிய சூழ்நிலையில ஒரு கூட்டணி கட்சி காங்கிரஸ் எந்த விதமான ஆதரவும் தெரிவிக்காம அவங்க தனித்து விடப்பட்டதா சொல்றாங்க. யாரு? திமுக காங்கிரஸ் தரப்புல திமுக மீது குற்றம் சுமத்தப்படுது. இது பல சதித்திட்டங்கள் இருக்கிறதா? இதுக்கு காங்கிரஸ் தரப்புல எந்த விதமான ஆதரவும் கொடுக்கப்படல. காங்கிரஸ் தரப்புல எந்த விதமான ஆதரவும் கொடுக்கப்படவில்லை. யார் சொன்னது? முதலமைச்சர் சொன்னாரா அல்லது திமுக சார்பில் மூத்த தலைவர்கள்? இல்ல, சமூக வலைத்தளங்கள்ல நீங்க 1000 விமர்சனங்கள் பண்ணுவீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும், அது செல்வப்பிரந்தையா இருக்கட்டும் அல்லது அங்க வந்து போன திரு வேணுகோபாலா இருக்கட்டும், நானோ தங்கபாலோ, எங்க கட்சியில முன்னணி தலைவர்களா இருக்கட்டும், சட்டமன்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே அங்க நடந்த சம்பவம் இது கடைசியாக இருக்க வேண்டும், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தது, உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது, உடனடியாக நீதி விசாரணை மேற்கொண்டது, இப்படி பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை துயருற்ற மக்களுடைய கஷ்டங்களை போக்க, துயரத்தை போக்க உடன் நடவடிக்கை எடுத்ததை வரவேற்றிருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம். இது கட்சி எல்லைகளை தாண்டி திமுக காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி கட்சி தான். கூட்டணிக்கு தலைமை இருக்கிற கட்சி திமுக, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதையும் தாண்டி பொது அபிப்பிராயங்களாக இந்த நிகழ்ச்சியிலே அரசு எடுத்த நடவடிக்கைகளை, முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டி இருக்கிறோம். காங்கிரஸ் சார்பில் எல்லா தரப்புனா அரசின் சார்பில் இன்னும் கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். எதிர்காலத்தில் இதை பாடமாக கொண்டு மேல் நடவடிக்கைகளை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லது யார் கட்சி நிகழ்ச்சியோ பொது நிகழ்ச்சியோ நடத்துகிறார்களோ
அவர்கள் மூலமாக அங்கே பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறை வசதிகள், இது மாதிரி பல்வேறு விதமான வசதிகளை அந்த யார் நிகழ்ச்சி கட்சியோ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துபவர்களோ அதற்கான இந்த காஸ்ட், அதற்கான பணத்தை அவர்கள் செலவு செய்து இவற்றையெல்லாம் ஏற்படுத்த வேண்டும். இது அரசு அதை கட்டாயமாக்க வேண்டும். இது அரசாங்கத்தின் சார்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். கூட்டம் நடத்துபவர்கள், நிகழ்ச்சி நடத்துபவர்கள் அவர்களும் முன் ஜாக்கிரதையாக அங்கே வருவர்கள் எவ்வளவு பேர் வருவார்கள் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வெறும் கூட்டத்தை மட்டும் கூட்டுவதில் கவனம் செலுத்தாமல் அங்கே வரக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள், உதாரணமாக குடிநீர் வசதி உட்பட, தாகத்திலே பல பேர் மணிக்கணக்கில் நிற்கிறதுனால மரணமடைந்திருப்பார்கள். எனவே இப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு கூட்டம் நடத்துபவர்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும். நிகழ்ச்சிகளில் அவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல பொதுமக்களும், குறிப்பாக தாய்மார்கள், கருவுற்ற தாய்மார்கள் இது போன்ற நெருக்கடி இருந்த இடங்களுக்கு செல்வதோ, கை குழந்தைகளை, பிள்ளைகளை அழைத்து கொண்டு அங்கு போவதோ, அந்த கூட்டத்தில் சிக்கி தங்களுடைய பிள்ளைகள் சாவதை தாங்களே பார்த்து கொண்டு நிற்பதோ இதெல்லாம் ரொம்ப கொடூரமான, கொடுமையான விஷயமாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.